ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தேவ்ஸ் பிரெய்னி வேவ்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ஒன் ஆஃப் த லைஃப் ஸ்கில் ஆஃப் த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லாத மனுஷங்களே கிடையாது. ஒரு பர்சனல் லைஃப்லையாக இருக்கட்டும், அஃபிஷியல் லைஃப்லையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனை யாருக்காவது இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த மாதிரி சால்வ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராப்ளம் சால்வர்னு சொல்லலாம், இல்லை இன்னோவேட்டிவ் திங்கர்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ரபிள் ஷூட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறவங்கள இப்படி சொல்லுவாங்க. ப்ராப்ளம் நம்ம பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தால் என்றைக்குமே அந்த பிரச்சனை தீராது. அதே மாதிரி இந்த பிரச்சனையை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது நாளைக்கு இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு பிரச்சனை அக்யூமுலேட் ஆகி உங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸும் அஃபிஷியல் லைஃப்க்கு உண்டான ஸ்ட்ரெஸ்ஸுமே சேர்ந்து வந்துடும். ஸோ ப்ராப்ளமை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் சின்ன சின்ன டிப்ஸ். இப்போ ப்ராப்ளம் சால்விங்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் த ஸ்பாட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத ஆன் த ஸ்பாட்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் ஏதோ வேற ஒருத்தர் இன்னொன்று சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஒரு கம்யூனிகேஷன் சரியாக இருக்காது. இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்மளுக்கே என்னடா ப்ராப்ளம் இது அப்படின்ற மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் போய் முடிஞ்ச வரைக்கும் ஆன் த ஸ்பாட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க என்ன ப்ராப்ளம் இது, அப்புறம் அதுக்குண்டான ரூட் காஸ் என்ன, இந்த பிரச்சனை எதனால் வந்திருக்கு, இந்த மூணையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன். என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ரூட் காஸ் தெரிஞ்சுக்கிறது, இது மூணு பண்ணிட்டாலே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் வேணும், என்னெல்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன்ஸை ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷன்ஸ்லேருந்து 2 பெஸ்ட் சொல்யூஷன்ஸை எடுங்க. அந்த 2 பெஸ்ட் சொல்யூஷன்லேருந்து ஒன்றை சூஸ் பண்ணுங்கள். அதாவது தி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அதை சூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் எல்லாமே இப்போது யூஸ்வல் இதுதான், அனலைஸ் பண்ணுங்கள், இன்டர்ப்ரெட் பண்ணுங்கள், எவாலுவேட் பண்ணுங்கள். இப்போ இந்த சொல்யூஷன் நான் கொடுத்தா இது சரியாக வருமா, ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளமா லாங் டேர்ம் ப்ராப்ளமான்னு தெரியாது, சின்ன ப்ராப்ளமா பெரிய ப்ராப்ளமான்னு தெரியாது. ஸோ இது கொடுத்தா சரியாக வருமா அப்படின்றத நீங்கள் பெஸ்ட்டாக டிசைட் பண்ணி அந்த சொல்யூஷனை கொடுங்க. அந்த சொல்யூஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னு பேசாமல் இருந்துட்டாங்க. ஜஸ்ட் இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, லுக் பேக் அப்படின்பாங்க. லுக் பேக்னா என்னென்னா, திருப்பி போயிட்டு அந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகுதா, சரியா, எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபீட்பேக் வாங்குங்க. ஒன்று ஓப்பன் ஃபீட்பேக்கும் வாங்கலாம், நீங்கள் க்ளோஸ்டு ஃபீட்பேக்கும் வாங்கலாம். ஓப்பன் ஃபீட்பேக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, சிலர் அவங்க நேம்ஸை சஜஸ்ட் பண்ண விரும்ப மாட்டாங்க, பயப்படுவாங்க, நம்ம இதை சொன்னால் மேனேஜ்மெண்ட் தப்பாக எடுத்துக்குமோ அப்படின்னு. சம்டைம்ஸ் க்ளோஸ்டு ஃபீட்பேக் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதில் நேம்ஸே இல்லாமல் சஜஷன்ஸ் வாங்குங்க. அது எப்படி போயிட்டுருக்குன்றத ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள். நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா ஓகே அப்படின்றத நம்மளுக்கு ஒரு புரிஞ்சிடும். இப்போ நல்லா போகலை அப்படின்னா அதுக்கு ஒரு பிளான் பியும் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது இன்கேஸ் சரியாக போகலை அப்படின்னா பிளான் பியை கொண்டு நீங்கள் அதுக்கு இந்த ட்ரையல் ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கும்போது பெரிய ப்ராப்ளத்தை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சின்னதாக அதை ஆக்கிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் இப்போ ப்ரொடக்ஷன் உங்களுக்கு சரியாக போகலை, அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ்னு பாருங்கள். ரா மெட்டீரியல்ஸில் பிரச்சனையா, பவர் ஷட் டவுனா, இல்லை அடிக்கடி ஆப்சன்டிசமா எம்ப்ளாயீஸு, அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒன்றா சார்ட் அவுட் பண்ணிக்கணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது எதனால் அது ஷார்ட்டேஜ், எது நமக்கு வரல, அந்த கிளையண்ட்டோட பேசுங்க, அதை சார்ட் அவுட் பண்ணுங்கள். பவர் ஷட் டவுனா, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ மழை காலம் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான ப்ரொடக்ஷனை, வெயில் காலத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு பவர் ஷட் டவுன் இருக்காது. ஸோ நீங்கள் அப்போது என்ன பண்ணுங்கள், 2 ஷிஃப்ட் போடுறத 3 ஷிஃப்டாக போட்டு கொஞ்சம் எம்ப்ளாயீஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஒரு இன்சென்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து அப்போ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இன்க்ரீஸ் பண்ணதை எங்கே நம்ம கொண்டு போய் வைப்போன்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். அதுக்கு தகுந்த வேர் ஹவுஸ் இருக்கா, இந்த வேர் ஹவுஸில் இடம் போடுமா, இடம் போடலைன்னா டெம்பரரியாக வேர் ஹவுஸ் ஏதாவது எடுக்கணுமா, அந்த மாதிரிலாம் யோசிங்க. அப்புறம் நிறைய அப்சன்டிசம் இருக்காங்கன்னா எதனால் என்னன்றத அவங்களுக்கு கொஞ்சம்
பர்சனலாக கேட்டு பாருங்கள். ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, ஹெல்ப் பண்ண முடிஞ்சு அவங்கள கொஞ்சம் கொண்டு வர முடியுமா, இல்லை வேறு ஒரு எம்ப்ளாயி எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா சின்ன சின்ன ப்ராப்ளத்தை அப்படி அழகழகாக நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிங்கனாலே அங்கே சால்வ் ஆகிடும். வீட்லேயும் சரி, யாராவது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க, என்ன பிரச்சனை என்னென்ன, அதுக்கு உட்காந்து பேசுங்க, எதனால் இந்த ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்றத. வீட்டு பிரச்சனையும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டால் தான் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து நல்லா ஒர்க் பண்ணி அங்கே வந்து நீங்கள் வந்து நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் எல்லா ஒர்க் ஸ்கில்ஸை. இங்கே டென்ஷனை வச்சுக்கிட்டு அங்கே போனீங்கன்னா அங்கே ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் ஃபேமிலியும் இதையும் நல்லா பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ன்றது வந்து எவ்வளோ விஷயங்களுக்கும் யூஸ் ஆகும். இதுவும் வந்து எப்படின்னா எல்லாமே இன்டர் ரிலேட்டட். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், ஒரு டிசிஷன் மேக்கிங் இதுவும் இருக்கணும், ஸ்கில்லும் இருக்கணும். அந்த மாதிரி எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.